வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். ஸ்வாதி ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து. நீங்கள் உங்கள் நிலத்தில் யூஸ் பண்ணிகிட்ருக்க மாடுலேருந்து வர்ற சாணத்தை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றின வீடியோ தான் இது. உங்கள் மாட்டோட சாணத்துலேருந்து ஃபஸ்ட்டு கேஸ் எடுக்கலாம், அதுக்கப்புறம் லைன் ஒரு ப்ராடக்ட் எடுக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமான திருநீர் எடுக்கலாம். இந்த மூணும் எப்படி செய்கிறதுன்றதை பற்றியான ஃபுல் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த மாதிரி மாட்டுக்கு உங்கள் நிலத்தில் வைக்கலும் நல்ல அருகம்புல்லை மேய விட்டிங்க அப்படின்னா சுத்தமான சாணம் கிடைக்கும். அந்த சாணத்தை எடுத்து ஃபஸ்ட்டு பயோகேஸில் போடுங்க. இந்த பயோகேஸ் எப்படி பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான கேஸ் எப்படி கிடைக்கிறதுன்ற மாதிரியான வீடியோ நான் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். நீங்கள் அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பயோகேஸில் போட்டிங்க அப்படின்னா கேஸ் வெளியே எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற சாணம் இந்த பைப் வழியாக வெளியே வரும். அந்த சாணத்தை நீங்கள் கொஞ்சம் குழன்னு இருக்கும், அதை கொஞ்சம் உணர்த்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போட்டு உணர்த்தி நல்லா கொஞ்சம் ட்ரை அவுட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை உண்டையாக பால் மாதிரி பிடிங்க. பால் மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எறுமுட்டை மாதிரி ஸ்ட்ரக்சரில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதை நல்லா காய வைங்க. ஒரு வாரத்துக்கு 2 வாரம் நல்லா காய வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லைட் வெயிட்டில் ஒரு எறுமுட்டை மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிரும். இந்த பொருள்லேருந்து சுத்தமான விபூதி வேணும்னா இதை எல்லாத்தையும் ஒரு இடமா அடுக்கி ஒரு புகை மூட்டம் போடுங்க. புகை மூட்டம் போட்டிங்கன்னா சுத்தமான விபூதி கிடைக்கும். இந்த திருநீர் கோயிலேருந்து எல்லா இடத்துலையும் எல்லோரும் வாங்குவாங்க. இந்த விபூதியை நீங்கள் வெளியிலையும் விற்கலாம். ரேட் என்னன்னு, நாட்டு மாட்டோட விபூதியோட ரேட்டு அதிகம். நீங்கள் கேட்டு நீங்கள் எங்கே வேணாலும் கொடுக்கலாம், விற்கலாம். வாங்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க ஆன்லைனில். இது இல்லாமல் இதிலேருந்து சோப்பு செய்யறதுக்கு லைன்னு ஒரு ப்ராடக்ட் தேவைப்படும். அந்த லைன்ற ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோப்புக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் நீங்கள் சேகரிச்சிடலாம். ஆனால் அதை சோப்பு மாதிரி கட்டியாக்கிறதுக்கு தேவையான ஒரு பொருள் தான் இந்த லை. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா கேஸ்டிக் சோடான்ற பொருளை யூஸ் பண்ணி தான் சோப்பு செய்வாங்க. கேஸ்டிக் சோடா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உடம்புக்கு அது ரொம்ப கெடுதி. அதை விட இந்த லைன்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வெயிலில் வைக்கிறீங்கன்னா சோப்பு காஞ்சி கட்டி ஆகிடும். அதை நீங்கள் அழகாக சோப்பு விற்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த லைன்ற ப்ராடக்ட் கேட்டாலே கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த எடுத்த புகை மூட்டம் போட்டதுக்கப்புறம் எடுத்த திருநீரோட ரா மெட்டீரியல். இப்போ இந்த மெட்டீரியலை நுணுக்குனிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது கேட்டாங்கனாலும் கொடுத்துருங்க. இல்லை இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் அந்த லை எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரல் எடுத்துக்கோங்க. அந்த பேரலில் ஃபஸ்ட்டு கருங்கல் அடுக்குங்க. கருங்கல் அடுக்கிட்டு அதுக்கு ஒரு டேப்பும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. கருங்கல் அடுக்கினதுக்கப்புறம் அதில் வைக்கோல் சுற்றி உள்ளே வைங்க. வைக்கோல் வச்சிங்க அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இது. வைக்கோல் வச்சுட்டு மேலே ஒரு வெள்ளை துணியை போடுங்க. வெள்ளை துணியை போட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணி நுணுக்கி வச்சுருக்கிற அந்த திருநீரை ஃபுல்லாக அந்த வெள்ளை துணியில் கொட்டுங்க. கொட்டினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா கொஞ்சம் ஃபில் ஆகிற மாதிரி பேரல் ஃபில் ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த லிக்விடை மேலே இருக்கிற அந்த சாம்பலில் இருக்கிற அழுக்கெல்லாம் கரைஞ்சி கீழே தண்ணியாக வரும். தண்ணியாக வர்றது தான் அந்த லைன்ற ப்ராடக்ட்டு. விபூதி கருப்பாக இருக்குதுன்றதால கருப்பாக வரும்னு நினைக்காதீங்க, பெட்ரோல் மாதிரி அது இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த லை ப்ராடக்டை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அது சோப்பு செய்கிறதுக்கு இல்லை சோப்பு செய்கிறவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக விற்கலாம். இதுதான் அந்த பேரலில் இருக்கிற சாம்பல். இப்போ இதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன்ற ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த லைன்ற ப்ராடக்ட்டுக்கு ஒரு விஷயம் அதில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் நெல் பயிர் வைக்கிறீங்கன்னா பொட்டாஷியன் ஒரு ஐட்டம் 3ஆவதாக எடுத்துன்னு நிலத்தில் போடுவீங்க. அந்த பொட்டாஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கலு. அதுக்கு பதில் இந்த லை, இதுவும் ஒரு வகையான சாம்பல் சத்து தான். பொட்டாஷியன்றது சாம்பல் சத்து, இதுவும் ஒரு வகையான சாம்பல் சத்து தான். இதை நீங்கள் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணியில் கரைச்சி இதை ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை நிலத்தில் நீங்கள் ஏற்றிட்டீங்க அப்படின்னா அந்த பொட்டாஷியன்ற மருந்து போட தேவையில்லை, விளைச்சல் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த லைன்ற ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். எப்போனா இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடிடுங்க ட்ரம்மை. 7 நாளுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே கட்டியான மாதிரி இருக்கும். அந்த டேப்பு கீழே செட் பண்ணிங்க இல்லைங்களா அந்த ட்ரம்மில், அந்த டேப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த லைன்ற ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். தண்ணி ஊற்றின உடனே இப்படி தான் இருக்கும். இப்போ இதை மூடி வச்சுடுங்க. கம்ப்ளீட்டாக மூடி வச்சுட்டு 7ஆவது நாள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், கட்டியாக இருக்கும். கீழே ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி வரும்.
அந்த டேப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி வந்து எந்த கலரில் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து லைன்ற ப்ராடக்ட்டு. பொட்டாஷாவும் நீங்கள் நிலத்துக்கு யூஸ் பண்ணலாம். இந்த லையை வந்து நீங்கள் டைரெக்டாகவும் விற்கலாம் மார்க்கெட்டில். இந்த மாதிரி ஒரு ட்ரிம் செட்டப் வச்சுக்கிட்டிங்கன்னா ரெகுலராக நீங்கள் சாணத்துலேருந்து எடுக்கிற பொருளை வந்து அழகாக ஃபில்டர் பண்ணி எடுத்து சுத்தமாக வச்சுக்கலாம். 50 கிலோ சாணம் அளவுக்கு நீங்கள் போட்டு காய வச்சு நீங்கள் எருமுட்டை பண்ணிங்கன்னா தான் ஒரு 4 கிலோ அளவுக்கு விபூதி இல்லை 5 கிலோ அளவுக்கு விபூதி கிடைக்கும். மீதி இருக்கிறது இந்த லைன்ற வாட்டர் கிடைக்கும். இது போக உங்களுக்கு பயோகேஸ் நீங்கள் அதை எடுக்கிறீங்க, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இது வந்து லை எடுத்ததுக்கப்புறம் இதை வச்சு காய வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி மெத்தையில் வச்சுருக்கோம். இது சுத்தமாக ட்ரை ஆகி காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சுத்தமான விபூதி கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா காய வைங்க. உணர்ந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி விபூதி கிடைக்கும். அதை திரும்பவும் நல்லா நுணுக்கி சலித்து திரும்பவும் நுணுக்கி அந்த இது எல்லாத்தையும் ரொம்ப பவுடர் மாதிரி ஆக்கிட்டிங்கன்னா சுத்தமான திருநீரும் உங்களுக்கு கிடச்சிரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த விபூதிக்கோ இந்த லைன்ற இந்த ப்ராடக்ட்டுக்கோ உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது. இந்த விபூதியை நீங்கள் ரெகுலராக நெத்தியில் தடவிட்டு வரீங்கன்னா உங்களோட எக்ஸ்பைரி டேட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும்.